இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அமெரிக்க அதிபராக மீண்டும் பதவியேற்ற ட்ரம்ப் தனது முதல் உரையில் அதிரடியான அறிவிப்புகளால் உலகின் கவனத்தை தன் பக்கம் திருப்பியுள்ளார். வெளிநாடுகள் மீது கூடுதல் வரி, பனாமா கால்வாய் மீட்பு, சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வெளியேற்றம் போன்ற பேச்சுகள் சர்வதேச அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது. அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்றவுடன் ட்ரம்ப் உரையாற்றினார். அப்போது பொற்காலம் தொடங்கிவிட்டதாக தெரிவித்த ட்ரம்ப் எல்லை விவகாரம், இயற்கை பேரிடர்கள், வெளிநாட்டு கொள்கைகள் என பலவற்றிலும் பைடன் அரசு தோல்வியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய ட்ரம்ப் அமெரிக்கர்களின் நலனுக்காக வெளிநாடுகள் மீது மேலும் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்தார். அமெரிக்காவுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை தனது நிர்வாகம் உறுதியாக பின்பற்றும் என்றும் ட்ரம்ப் பேசினார். I will immediately begin the overhaul of our trade system to protect American workers and families. Instead of taxing our citizens to enrich other countries, we will tariff and tax foreign countries to enrich our citizens. America will reclaim its rightful place as the greatest, most powerful, most respected nation on earth, inspiring the awe and admiration of the entire world. A short time from now, we are going to be changing the name of the Gulf of Mexico to the Gulf of America, and we will restore the name. நாட்டின் தெற்கு எல்லையில் அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்படுவதாகவும் இதன் மூலம் சட்டவிரோத அகதிகளின் ஊடுருவல் தடுக்கப்படும் என்றும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவிய லட்சக்கணக்கானோர் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவர் என்றும் சட்டத்துக்கு உட்படாத சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். நிற அடிப்படையிலான தீண்டாமை இல்லாத சமுதாயம் உருவாக்கப்படும் என்று கூறிய ட்ரம்ப் ஆண் பெண் என்ற இரு பாலினத்தவருக்கே அங்கீகாரம் அளிக்கப்படும் என்றும் அறிவித்தார். As of today, it will henceforth be the official policy of the United States government that there are only two genders, male and female. Our sovereignty will be reclaimed. Our safety will be restored. The scales of justice will be rebalanced. The vicious, violent, and unfair weaponization of the Justice Department and our government will end. First, I will declare a national emergency at our southern border. All illegal entry will immediately be halted, and we will begin the process of returning millions and millions of criminal aliens back to the places from which they came. We will reinstate my Remain in Mexico policy. அமெரிக்காவை மீண்டும் தலைசிறந்த நாடாக்கும் பொறுப்புக்காகவே துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் இருந்து இறைவன் தன்னை காப்பாற்றியதாக ட்ரம்ப் உருக்கமுடன் கூறினார். சீனாவின் நிர்வாகத்தில் உள்ள பனாமா கால்வாயை மீண்டும் அமெரிக்காவுடன் இணைப்பேன் என்று தடாலடியாக அறிவித்த அதிபர் போர்கள் இனி இருக்காது என்றும் உலகில் அமைதியை ஏற்படுத்துபவராக தான் அறியப்பட விரும்புவதாகவும் கூறினார். We have been treated very badly from this foolish gift that should have never been made, and Panama's promise to us has been broken. The purpose of our deal and the spirit of our treaty has been totally violated. American ships are being severely overcharged and not treated fairly in any way, shape, or form, and that includes the United States Navy. And above all, China is operating the Panama Canal, and we didn't give it to China, we gave it to Panama, and we're taking it back.
நாட்டில் நிலவும் ஆயுத கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் உலகில் சக்தி வாய்ந்த ராணுவம் உடைய நாடாக அமெரிக்கா உருவெடுக்கும் என்றும் அதிபர் டிரம்ப் சூளுரைத்தார். மின்சார வாகனங்கள் கட்டாயம் என்ற உத்தரவு திரும்ப பெறப்படுவதாகவும் செவ்வாய் கிரகத்தில் அமெரிக்க கொடி பறக்கும் என்றும் அதிபர் டிரம்ப் கூறினார். பணக்காரர்களையும் தெருவுக்கு கொண்டுவரும் அளவிற்கு மாற்றிவிட்டதாக கலிபோர்னியா தீ விபத்து குறித்து டிரம்ப் வேதனை தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக பாலமுருகன் மற்றும் தினேஷ் குகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.